ஸோ அந்த மதுரை மாநாட்டுக்கு அப்புறம் எதிர்க்கட்சிகளின் வயிற்றில் வந்து புளியை கரைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி புளியை கரைக்கிறத தாண்டி ஒவ்வொருத்தர் சுகர் மாத்திரையும் பிபி மாத்திரையும் தேடி தொலைவர இடத்துல தான் இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் இருக்கா, எம்பி எம்எல்ஏ எல்லாத்தையுமே இருக்காங்க. நாய் குலைக்கல, இவங்கெல்லாம் தான் பார்க்குற இடமெல்லாம் கடிச்சிக்கிட்டே கிடக்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வகுத்தறிச்சல், என்ன பேசுறதுன்னு தெரில, பிபி ப்ரெஷர்லாம் ஹையாக இருக்குது. ஆல்ரெடி மக்களுக்கு மனதில் ஒரு விஷயம் பதிஞ்சிருக்கு. ஏன்னா இன்றைக்கி நம்ம விஜயகாந்த் மாதிரியான ஒரு தலைவரை நம்ம இழந்துட்டோம். இன்றைக்கி அதே மாதிரி இன்றைக்கி மாற்றம் தாண்டி தீர்வு அரசியலை நோக்கி வர விஜய் அண்ணாவை நம்ம இழக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி மக்களோட மனதில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த எண்ணத்தோட வெளிப்பாடு இந்த மாநாட்டில் வந்த கூட்டம். நீங்கள் இங்கே தூய்மை பணி போராட்டம் அமைதியாக போராட்டம் பண்ணிட்டு இருந்தீங்களா, வேனில் ஏற்றி வேனில் போகிற வழியில் வண்டி நிப்பாட்டி அடிக்கணும், இதெல்லாமே வந்து பார்க்கல எல்லாத்து மனசுலையும் ஒரு கோபத்தை உண்டாக்கு. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் விஜய் அண்ணா அங்கே பேசினது. அவர் தரைக்குறைவாக பேச கிடையாது, காட்டமாக பேசியிருக்காரு. அப்படி தான் நம்ம பார்க்கணும். எல்லா விமர்சனங்களையும் நோட் பண்ணுறாரு, அதுக்கான பதிலை கொடுத்துருக்காரு. ஸோ காங்கிரஸ் ஆல்ரெடி ஆட்சியில் இல்லை, அதனால அவங்கள பற்றி பேசணுங்கிற இது கிடையாது. ஏன்னா இப்போ இன்றைக்கி இந்த விமர்சனங்கள் போகல, அடுத்த தடவை திருப்பி ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் பதில் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னா இங்கே மக்களுக்கான பிரச்சனையை பேசுறதுக்கான நேரம் இருக்காது. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலேருந்து அருண் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விஜய் அவர்கள் மாநாட்டில் பேசினது பார்த்தீங்கன்னா பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு தமிழகத்தில். குறிப்பாக வந்து செய்தியாளர்கள் வந்து அரசியல் கட்சி தலைவர்கள்ட்டையும் அரசியல்வாதிகள்ட்டையும் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா விஜயை குறித்து விமர்சனங்கள் அதிகமாக வச்சுட்டே வராங்க. அதுவும் விமர்சனம் வைக்கிறது வந்து கடுமையான விமர்சனமாக இருக்குது. சூரியனை பார்த்து நாய் குலைச்சிதுன்னா அதை வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும், இதே ஜெயலலிதா கலைஞர்லாம் இருந்தாங்கன்னா துணியை உருவி விட்டு ஓட விட்டுருவாங்க விஜய் அவர்களை அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் படம் பண்ணிட்டு அதை கீர்த்தி சுரேஷ், த்ரிஷா அவங்களாம் லிங்க் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல டிஎன் மீடியா நேயர்கள் இருக்கும் வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி தொடர்ச்சியாக நிறைய பேர் வந்து யூடியூப் கமெண்ட்ஸில் தமிழ்நாடு இளைஞர் கட்சிக்கும் தாவேக்காக்கும் பெரிய அளவில் ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு முதல்ல நேயர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ முதல் கேள்வி, இன்றைக்கி இந்த விஜய் அண்ணாவோட மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்றைக்கி கதறல் சத்தம் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஆல்ரெடி நான் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன் முன்கூட்டி இந்த மாநாட்டுக்கு முன்னாடியே. ஸோ அந்த மதுரை மாநாட்டுக்கு அப்புறம் எதிர்க்கட்சிகளின் வயிற்றில் வந்து புளியை கரைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி புளியை கரைக்கிறத தாண்டி ஒவ்வொருத்தர் சுகர் மாத்திரையும் பிபி மாத்திரையும் தேடி தொலைவர இடத்துல தான் இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் இருக்கா, எம்பி எம்எல்ஏ எல்லாத்தையுமே இருக்காங்க. சூரியனை பார்த்து நாய் குலைக்குது, நான் அது குலைச்சிட்டு போதும், சூரியன் கண்டுக்காதுன்னா எதுக்கு சார் இத்தனை பேர் அலறாங்க? இப்போ நாய் குலைக்கல, இவங்கெல்லாம் தான் பார்க்குற இடமெல்லாம் கடிச்சிக்கிட்டே கிடக்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வகுத்தறிச்சல், என்ன பேசுறதுன்னு தெரில, பிபி ப்ரெஷர்லாம் ஹையாக இருக்குது. மெடிக்கல் மாத்திரை இல்லையா, ஸ்டாக் இல்லையா, அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. எல்லாமே இவங்களே வாங்கிட்டு போயிட்டாங்க, அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. அதனால் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் வாய்க்கு வந்தபடி வளரிட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஏன்னா விஜய் அண்ணா பேசின விஷயம் அந்த அரை மணி நேரம் பேசினாலும் என்ன பேசணுமோ அதை பக்காவாக பேசியிருக்காரு. அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா இன்றைக்கி எதிர்க்கட்சியாக இருக்க திமுக தாண்டி இன்றைக்கி மத்தியில் ஆட்சியில் இருக்க பாஜக, ஏடிஎம்கே எல்லாருமே பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன பேசுகிறனே தெரியாமல் ஆனால் நம்ம பேசியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கத்திட்டு கிடக்குறாங்க. அது மாதிரி தான் நான் பார்க்குறேன். இல்லை சார், இப்போது தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் இப்படி சொல்லி, ஏன்னா ஆரம்ப காலத்தில் அப்படி சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியே எந்த ஒரு குற்றச்சாட்டாக இருந்தாலும் சொல்லிட்டு இருந்தார். இந்த குற்றச்சாட்டு அங்கிள்ன்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப வந்து தரைகுறவாக இருக்குல்ல, விஜய் அவர்கள் எதற்காக அதை பயன்படுத்தினார்? அங்கிள்ங்கிற வார்த்தையை வந்து தரைகுறவாக பார்க்க முடியாதுங்க. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி முதல்வரை வந்து ஸ்டாலின் அங்கிள்னு விஜய் மட்டும் சொல்ல, நிறைய இதுக்கு முன்கூட்டியே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை வந்து இவங்க விமர்சனம் பண்ணுறதா எனக்கு கேலிக்கூத்தா இருக்குது. இன்றைக்கி திமுக காரங்க அவங்களுடைய கட்சியில் எத்தனை பேர் எவ்வளோ ஆபாசமான வார்த்தைகளை மேடைகளை பேசுவாங்க நம்ம பார்த்துருக்கோம். ஏன் இன்றைக்கி முதல்வராக இருக்கிற நம்ம ஸ்டாலின் ஐயா கூட ஸ்டாலின் அங்கிள்னே கூட சொல்லலாம். அதில் ஒன்றும் அங்கிள்ங்கிற வார்த்தை குறைச்சல்லாம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நிறைய இடங்கள் அது ஒரு பேச்சு வார்த்தை தான், புழக்கத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை, அது தவறான வார்த்தை கிடையாது. அவரே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கிறப்ப, அதான் நம்ம அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிறப்ப எவ்வளோ கேவலமான விமர்சனங்கள் வச்சாருங்கன்னு தெரியும். அவளும் நோக்கினால் இவனும் நோக்கினால் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து பேசின ஒரு கட்சி தலைவரை வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் வந்து அந்த வார்த்தைகளை பற்றி இன்றைக்கி பாடம் எடுக்கிறது தான் ரொம்ப கேளிக்கையாக இருக்குது. அங்கிள்ங்கிற வார்த்தை ஒன்றும் தவறான வார்த்தை கிடையாது. அது அவங்களுக்கு தவறாக படுது அப்படின்னா அப்போ அவங்க அந்த அளவு, ஏன்னா இன்றைக்கி தன்னைத்தானே அப்பான்னு சொல்லி அவர் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கார். அவர் தன்னைத்தானே தான் சொல்லிக்கிறாரு, ஏன்னா வந்து உங்களுக்கெல்லாம் அப்பாவாக இருக்கார். அப்போ அந்த அப்பாங்கிற ஸ்தானத்துலேருந்து இந்த 4 வருஷத்தில் அவர் நடந்திருக்காரா அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி தான். எந்த ஒரு தகப்பனும் டாஸ்மார்க்கை திறந்து வச்சுட்டு மகனே குடிக்காதேன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியே அப்பா ஸ்தானத்துலேருந்து பண்ண வேண்டிய விஷயத்தை எதுவுமே பண்ணலை. அப்படிங்கிறப்போ அதுவே வந்து விமர்சனத்துக்குள்ளே இருக்கிறப்போ விஜய் சார், அவர் விஜய் அண்ணா ஒரு அங்கிள்னு அங்கிள்ங்கிற வார்த்தை வந்து நம்ம தவறாகவே ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அது ஒரு
பேச்சில் இருக்கிறதா. அவங்களுக்கு அது வந்து எரிச்சலை ஊட்டுது அப்படின்னா அவங்க மனசில் வந்து அவ்வளோ பயம் இருக்குன்னு தான் அர்த்தம். மதுரையில் தான் விஜயோட மாநாடு நடந்தது, பிரம்மாண்டமாக நடந்தது. மதுரையிலே ஒரு போஸ்டர் ஒன்று ஒட்டியிருக்காங்க. என்னன்னா, வாட் ப்ரோ இட்ஸ் ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, அடக்கி வாசிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க திமுகவை சேர்ந்தவங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்னைக்கு நிறைய அமைச்சர்கள் முன்கூட்டி அந்த ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருந்தீங்க. இது ரிலேட்டடான கேள்வி. சூரியனை பார்த்து நாய் குலைக்கும், ஆனால் அதனால சூரியனுக்கு நஷ்டம் கிடையாது அப்படின்னு. இது அப்படியே ரிவர்ஸில் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. சரிங்களா? விஜயண்ணா தான் இங்கே இன்றைக்கி சூரியன். சரிங்களா? அன்றைக்கி மாநாட்டில் 102 டிகிரி 106 டிகிரி வெயில் கொளுத்தி எடுத்தாலும் அந்த 15 லட்சம் பேர் நின்று விஜயண்ணா பேசி முடிக்கிற வரை நின்று கேட்டேன். அதுவே வந்து இப்போ பெருசாக பொருட்படுத்தலை. அப்படிங்கிறப்போ இது அவங்க எம்எல்ஏ எம்பி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்னு சொல்லிட்டு. அது வந்து அவங்க தான் அந்த நாய்களை அவங்க சொன்ன விஷயத்தில் சூரியன் வந்து விஜயண்ணாவாக இருக்கார், இன்னொரு விஷயம் அவங்களா இருக்காங்கிற மாதிரி தான் இந்த போஸ்டர் விஷயம் பார்க்கப்படுது. ஏன்னா இன்னைக்கு கதறல் சத்தம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, இவங்க நாங்கள் பேச மாட்டோம் கண்டுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டே இருக்காங்க. அப்படி தான் இந்த போஸ்டர் விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் மெயினாக கவனிக்கப்படுதுன்னா, விஜய் அவர்கள் மாநாட்டில் பேசும்போது விஜயகாந்த் குறித்து சில கருத்துக்கள்லாம் முன் வச்சாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ஆதரவான ஓட்டுகள்லாம் விஜய் அவர்கள் இழுத்துட்டாரா இதில்? விஜயகாந்த் ஐயாவுடைய அந்த ஆதரவாளர்கள் ஓட்டை இழுத்துட்டாரான்னு கேட்குறத விட ஆல்ரெடி மக்களுக்கு மனதில் ஒரு விஷயம் பதிஞ்சிருக்கு. ஏன்னா இன்றைக்கி நம்ம விஜயகாந்த் மாதிரியான ஒரு தலைவரை நம்ம இழந்துட்டோம். இன்றைக்கி அதே மாதிரி இன்றைக்கி மாற்றத்தை தாண்டி தீர்வு அரசியலை நோக்கி வர விஜய் அண்ணாவை நம்ம இழக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி மக்களோட மனதில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த எண்ணத்தோட வெளிப்பாடு இந்த மாநாட்டில் வந்த கூட்டம். அது வந்து எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ரசிகர்கள் இதே ரசிகர்கள் தான் போன தடவை வந்து டிஎம்கே கோட்டு போட்டு இன்றைக்கி உட்கார வச்சுருக்காங்க. சும்மா ரசிகர்கள்னா அவங்க என்ன செவ்வாய் கிரகத்தில் இருந்தோ இல்லை வந்து வியாழன்லேருந்து குதிச்சு வந்துட்டாங்களோ இல்லை ஏலியன்ஸ், அதெல்லாம் கிடையாது. அவங்க தான் ஓட்டு போட போகிறாங்க. ரசிகர் மனப்பான்மையில் வந்தாங்க அப்படின்னு இதே தான் முதல் மாநாட்டுக்கு சொன்னாங்க. இவங்கெல்லாம் ரசிகர்கள் விசில் அடித்தான் குஞ்சுக ஒரு மாநாட்டுக்கு வருவாங்க, அடுத்த தடவை வர முடியுமா, காசு இருந்தால் 60 நாள் பண்ணுறாங்க. இது காசுக்காக வந்த கூட்டம் கிடையாது. இந்த அத்தனை கூட்டமும் நாங்கள் அங்கே களத்தில் இருந்தோம். தமிழ்நாடு இளைஞர் கட்சி கிட்டத்தட்ட 6-7 நாளாக அங்கே களத்தில் இருந்தோம். நானுமே இருந்தவன் தான். ஒவ்வொருத்தரும் 2 நாளுக்கு முன்னாடி முன்னத்த நாள் நைட்டு பாய் தலகணையோடு வந்தாங்க, உட்காந்து அடுத்த நாள் நின்று பார்த்துட்டு போயிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இது இத்தனை பேரும் வந்து விஜய் அண்ணா ரசிகரை தாண்டி விஜயகாந்த் ஐயா மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்குது. ஏன்னா அவரோட நினைவு நாளில் நம்ம பார்த்தோம் எத்தனை பேர் வந்து விஜயகாந்த் ஐயாவுக்கு வந்து மரியாதை செலுத்தினாங்க அப்படின்னு. அவங்க எல்லா மனதிலையும் அந்த ஒரு எண்ணம் இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. ப்ளஸ் விஜய் அண்ணா விஜயகாந்த் குறித்து அவர் சொன்னது உண்மை தான். அதை வந்து விஜயகாந்த் அவர்களோட மனைவியார் கூட அதை ஒத்துக்கிறாங்க. ஆமாம், விஜய் எங்கள் வீட்டு பையன் தான் அப்படிங்கிறது. ஏன்னா இவர் விஜயகாந்த் ஐயா வந்து தன்னோட அண்ணனாக தான் பார்க்குறாரு. அப்படிங்கிறதுல அவர் ஒன்றும் பொய்யாவோ சும்மா வந்து ஓட்டுக்காக எல்லாம் பேசலை. அவர் மனசில் என்ன இருக்கோ அந்த விஷயத்த உணர்வுபூர்வமாக பேசியிருக்கார். அப்படிங்கிறப்போ விஜயகாந்த் இது பேசாமல் இருந்தாலுமே விஜயகாந்த் ஆதரவுகளுடைய ஓட்டு பெரும்பாலும் விஜயண்ணா பக்கம் தான் இருந்தது. நிறையா பேர் இன்றைக்கி விஜயகாந்த் கட்சியிலேருந்து ஐயா மறைஞ்சதுக்கப்புறம் மற்ற கட்சிகளுக்கு மாறி போயிட்டாங்க. நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம். எங்கள் மாவட்டங்கள்லேயுமே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் அவங்க கூட இன்றைக்கி வந்து பேசாமல் நம்ம மற்ற கட்சிகள் போகாமல் அமைதியாக இருந்திருந்தால் விஜயண்ணா வந்திருப்பார், நம்ம விஜயண்ணா பின்னாடி போயிருந்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்குது, வெளிப்படையாக சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களோட ஓட்டு வந்து விஜயண்ணா பக்கம் திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மக்களோட கருத்துக்களில் என்னவாக இருக்குன்னா, விஜய் அவர்கள் பேசினது விஜய் அவர்கள் ஜெயிச்சுட்டு போயிட்டு பார்லிமெண்ட்லேயோ போய் பேசியிருந்தா இது கரெக்டு அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு ஒரு மாநாட்டில் இந்த மாதிரி தரைகுறவாக பேசுறது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரிலாம் செய்தி வருதுல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? இது தரைகுறவாக பேசினாருங்கிறதே நம்ம ஏற்றுக்க முடியாத விஷயம் தான். ஏன்னா இவங்க பேசின விஷயத்துக்கு இவங்களுக்கு பதில் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. சரிங்களா? உதாரணத்துக்கு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கூட பார்த்தோம். அந்த போராட்ட காலத்தில் இருந்தவங்க அவங்க எப்படி அப்புறப்படுத்தினாங்க, தன் கட்சியை சேர்ந்த ஒருத்தரை வச்சே வந்து வழக்கு போட்டு அங்கேருந்து அப்புறப்படுத்தணும். பஸ்ஸில் ஏறல அப்படிங்கிறனால நீங்கள் அங்கே அந்த இடத்துல போலீஸ் வச்சு தாக்குதல் நடத்தினீங்க, ஏற்றுனீங்க, ஓகே. பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, அவனை எதுக்கு சார் அடிக்கணும்? என்ன தேவை இருக்குது? அப்போ இது எல்லாமே இது விஜய் அண்ணா பேசின விஷயத்துக்கு நான் ரிலேட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்ல முடியாது, நிறைய விஷயம் அந்த மாதிரி இருக்குது. திருப்பூரில் கூட இப்போ ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ரீசெண்டாக வந்து ஒரு குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுது. அது கண்டித்து என்ன ஆக்ஷன் எடுக்காதனால போராட்டம் நடத்துகிறோம். அந்த போராட்டத்தில் நடந்தவங்களும் காவல்துறை இதே மாதிரி தான் ஹேண்டில் பண்ணாங்க, இன்க்ளூடிங் என்ன கூட. அவங்க என்னையும் அதே மாதிரி தான் தாக்குதலுக்கு உட்படுத்தி தான் எங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. 6 மணிக்கு மேலே ரிலீஸ் பண்ணணும், ஆனால் வீட்டில் 9 மணி வரைக்கும் வச்சு ஜட்ஜ் வீட்டில் கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணி ரிமாண்டுக்கு எடுக்கணும், அப்புறம் ஜட்ஜு சத்தம் போட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறேன். இதெல்லாம் என்ன தேவை இருக்குது? ஏன்னா இன்றைக்கி ஜனநாயக நாட்டில் போராடுவது ஜனநாயக மக்களின் உரிமை. அந்த போராட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையோட கடமை. இதுதான் வந்து ரியாலிட்டி. ஆனால் அதை தாண்டி பர்மிஷன் இல்லாமல் போராட்டம் பண்ணுறீங்கன்னா அதுக்கான அந்த ஏதோ அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுங்கிறக்காக அந்த கைது நடவடிக்கை எடுப்பது எல்லாமே ஓகே. நீங்கள் இங்கே தூய்மை பண்ண போராட்டம் அமைதியாக போராட்டம் பண்ணிட்டு இருந்தீங்களா, வேனில் ஏற்றி வேனில் போகிற வழியில் வண்டி நிப்பாட்டி அடிக்கணும், இதெல்லாமே வந்து பார்க்கல எல்லாத்து மனசுலையும் ஒரு கோபத்தை உண்டாக்குது. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் விஜய் அண்ணா அங்கே பேசினது. அவர் தரைக்குறைவாக பேச கிடையாது, காட்டமாக பேசியிருக்காரு. அப்படி தான் நம்ம பார்க்கணும்.
ஏன்னா நீங்கள் அப்பான்னு சொல்கிறீங்க, அப்பாங்கிற விஷயத்த நீங்கள் அந்த ஸ்தானத்தில் நீங்கள் இல்லை. அப்படிங்கிறப்போ அதை தான் வந்து அவர் அதை மென்ஷன் பண்ணி தான் சொல்கிறாரு. அப்போ அப்பா இல்லை அப்படின்னா நீங்கள் மக்களுக்கு என்னவா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இது அங்கிள்னு சொன்னால் தமிழில் மாமா அப்படின்னாலும் ஒரு ஒரு சில இடத்துல யூஸ் பண்ண முடியாது. அது நார்மலான வார்த்தை தான், சரிங்களா? அதனால் அது ஒன்றும் தரைக்குறைவுங்கிற வார்த்தையை நம்ம இது பண்ண முடியாது. விஜயண்ணா பேசினது எல்லாமே ஆக்கப்பூர்வமாகவும் உணர்வுபூர்வமாகவும் பேசின பேச்சுகள் தான். இந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் அவர் மனதில் மிகப்பெரிய அளவில் ஆழமாக பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. அந்த பாதிப்புகளுக்கு தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காட்டி தான் இந்த மாநாடு போடுறதே எதுக்காக, நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, நம்மளோட பலத்தை நிரூபிக்கிறதுக்காக தான் அந்த மாநாடு. ஸோ இந்த மாநாடு அதை வந்து கம்ப்ளீட்டாக பூர்த்தி செஞ்சதுன்னு தான் நம்ம பார்க்கணும். இதில் வந்து நான் எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் தான் பேசணும், எம்பி ஆனதுக்கப்புறம் தான் பேசணும். அப்போ பாமரன் யாருமே வாய் தரக்கூடாதா? மக்களுக்காக யாருமே குரல் கொடுக்கக்கூடாதா? குரல் கொடுத்தா நீங்கள் வந்து அவங்களுக்கு பதில் கொடுக்குற உங்களுக்கு பதில் இல்லை அப்படின்னோன்னா அவங்க மேலே கண்ட மணிக்கு சகட்டு மணிக்கு என்னென்ன பேச முடியுமோ அது எல்லாத்தையும் பேசுறது. இதெல்லாம் பேச தெரியாமல் இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம தரைக்குறைவாக பேசக்கூடாது, டீசெண்டாக போகணும் அப்படிங்கிறத விஜயன் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இதில் வந்து தரைக்குறைவான பேச்சுகள் விஜயன் எங்கேயும் எடுக்கல. தரைக்குறைவான விமர்சனங்களை வைப்பது திமுக, அதிமுக, பிஜேபி இவங்களை சார்ந்த நபர்கள் தான். அவர் பேசினதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவாக இருந்ததுன்னா, அரசியல் எதிரி வந்து திமுகன்றார், கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்றாரு. இப்போது ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவரே இல்லாமல் கட்சி வந்து தொண்டர்கள் வந்து திணறிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாரு. ஆனால் காங்கிரஸை ஒரு டச் பண்ணாமலே இருக்கார்ல, என்ன காரணம்? இல்லைனா காங்கிரஸ் கூட எதனா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கா கூட்டணிக்கு? இது குறித்து நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆனால் காங்கிரஸை டச் பண்ணாமல் இருக்கார் அப்படின்னா, இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்காங்களோ அவங்க தெளிவாக சொல்லிட்டார். அவர் அந்த சிங்கம் கதை ஒன்று சொன்னார். அந்த சிங்கம் தனக்கான பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது. அந்த விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட டார்கெட் யாரோ தான். டார்கெட் இங்கே வந்து டிஎம்கே தான். அதை தெளிவாக சொல்லிட்டார். கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டார். இது ஒவ்வொரு மேடையிலையும் விஜய் அண்ணா முதல் மாநாட்டுக்கு அப்புறம் சரி, அதுக்கப்புறம் நடந்த போராட்டங்கள் சரி, இது எல்லா இடத்துலையுமே நீங்கள் அதிமுக குறித்து ஏன்னா வந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே விஜய் அண்ணா வந்து பதில் கொடுத்துருக்காரு. நம்ம எதையுமே அவர் கவனிக்கல, அவர் சும்மா பணைய வீட்டுக்குள்ள உட்காந்து பண்ணி அப்படியெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு விமர்சனங்களையும் அவர் கவனிச்சிருக்கார். ஒவ்வொரு விமர்சனங்களுக்கும் அவர் பதில் இந்த மாநாட்டில் கொடுத்துருக்காரு. நீங்கள் ஏடிஎம்கே இதுக்கு முன்னாடி பேசின அப்போ அப்படி தான் சொன்னாங்க. பேர் சொல்கிறக்கு ஃபஸ்ட்டு வந்து மேலோட்டமாக சொல்லிட்டு போயிட்டார். இவர் திமுக எதிர்க்கிறாரா பிஜேபி, அந்த பேர் சொல்கிற கூட தைரியம் இல்லை அப்படின்னாரு. பேரை சொன்னதுக்கப்புறம் பேரை சொன்னார், ஏடிஎம்கே பற்றி சொல்லு அப்படின்னு. இப்போ எல்லாத்தையுமே சொல்லிட்டார். அடுத்து என்ன சொல்ல போகிறீங்க? அவர் எல்லா விமர்சனங்களையும் நோட் பண்ணுறாரு, அதுக்கான பதிலை கொடுத்துருக்காரு. ஸோ காங்கிரஸ் ஆல்ரெடி ஆட்சியில் இல்லை, அதனால் அவங்கள பற்றி பேசணுங்கிற இது கிடையாது. ஏன்னா இப்போ இன்றைக்கி இந்த விமர்சனங்கள் போகல, அடுத்த தடவை திருப்பி ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் பதில் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னா இங்கே மக்களுக்கான பிரச்சனையை பேசுறதுக்கான நேரம் இருக்காது. அதிமுக குறித்து பேசல அப்படின்னா அதிமுக குறித்து பேசலன்னு விஷயம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி அதிமுக யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் சும்மா மேலோட்டமாக சொல்லலாம், அதிமுக தலைவர் நான் தான், அது விஜய்க்கு தெரியல அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட்டணி விஷயத்தையெல்லாம் யார் முடிவு எடுக்கிறாங்க? ஒரு இடத்துல நின்று தைரியமாக பேச முடியுமா இவரால்? எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசினார், அதுக்கப்புறம் இப்போ முன்னாடியே ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி பேசினார். இப்போ பேச சொல்லுங்கள், பேச மாட்டார். ஏன்னா கட்சியோட கட்டுப்பாடு எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. அப்படிங்கிறப்போ அதை தான் அவர் மீன் பண்ணி சொல்கிறாரு. அப்போது அவர் ஏடிஎம்கேவை குறித்து பேசுனதுக்கும் காரணம் இருக்குது. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களாலும் ஜெயலலிதா அவர்களாலும் இந்த கட்சி எவ்வளோ வலுவாக இருந்துச்சு, மோடியால் ஏடியாங்கிற இடத்துல இருந்த கட்சி இன்றைக்கி யாருக்கிட்ட அடமானம் வைக்கப்பட்டிருக்குங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதை ஒரு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அவ்வளோதான், இதில் மாற்றுக்கிறது ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ் பேசலிங்கிறத நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க ஆட்சியில் இல்லை. இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள அதை பண்ண முடியும். அவர் டைரெக்டாக அவரோட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நம்மளோட எதிரி யாரோ அவங்கள தான் நம்ம அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறையா டார்கெட்ஸ் வச்சோம்னா நம்ம போய் சேர்ற அந்த விஷயம் ஃபோக்கஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும். அதனால் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். யார் எதிர்க்கணுமோ அவங்கள பற்றி மட்டும் தான் பேசிட்டு இருக்கு. நீங்கள் பேசும்போது சொன்னீங்க மதுரை மாநாட்டில் நீங்கள் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. மதுரை மாநாடு நடந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நடந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சில கருத்துக்கள்லாம் முன் வச்சாங்க. இங்கே தண்ணி சரியாக கிடைக்கல, சாப்பாடு அதிகமாக விலை விற்கிது. தொண்டர்களோட பார்வை அந்த இடத்துல எப்படி இருந்தது? அடுத்த மாநாடு சப்போஸ் நடத்துனாங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திலேருந்து இதே அளவு கூட்டம் கூடுமா? விஜயோட மனநிலை இப்போ என்னவாக இருக்கும் சார்? இப்போது ஒரு சில குற்றச்சாட்டுகள் வந்து நிறைய சேனல்ஸில் பார்த்தோம், சரிங்களா? அதெல்லாமே வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயந்தான். தண்ணி சரியாக வரல அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ப்ராப்ளம் தான், சரிங்களா? முக்தார் அவர் வந்து அங்கே ஒரு வீடியோ பதிவு பண்ணார், தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பைப்பை ஃபுல்லாக அமுத்தினா தான் தண்ணி வரும். இதெல்லாம் வந்து திட்டமிட்டு அந்த மாநாட்டில் ஒரு அவப்பேரை உண்டாக்கணும்னு பண்ண ஒரு விஷயம். ஏன்னா போன மாநாட்டிலே பார்த்துருப்போம், அவ்வளோ மக்கள் வராங்க, உள்ள பாட்டிலை கொண்டு வந்து கரெக்டாக அந்த சரக்கு பாட்டில் வச்சு வீடியோ பண்ணுற ஆள் கேமராவை பார்த்து தான் சரக்கு அடிப்பாங்களா என்ன? ஸோ இதெல்லாம் பார்க்குற மக்களுக்கே தெரியும். சாப்பாடு அதிக விலை விற்றதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே சாப்பாடு அங்கே நிறைய பேர்த்துக்கு இலவசமாக கொடுத்தாங்க. இலவசமாக மோர் வழங்கப்பட்டுச்சு. அங்கே வர இதெல்லாம் எந்த சேனலுமே கவர் பண்ணலையே. அங்கே வர தாவேக்காவோட நண்பர்கள், தாவேக்காவோட நிர்வாகிகள் தண்ணி பேக்கெட்டாக வந்து ஒவ்வொரு லாட்டாக தோளில் தூக்கிட்டு வந்தாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் டேப் ஃபெசிலிட்டி எல்லாம் தண்ணி இருந்தாலுமே இவங்க எக்ஸ்ட்ராவாக வரவங்களும் யாரும் அங்கே தண்ணி பிரச்சனை இல்லாமல் தண்ணி இல்லாமல் உட்காந்துடக்கூடாதுங்கிறக்கா வர நிர்வாகிகள் தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க.
அவங்க சொந்த காசு போட்டு எந்த ஒரு மாநாட்டிலையும் கட்சி மாநாட்டிலையும் இந்த யாருமே பண்ண மாட்டாங்க. அங்கே போனால் ஒரு இடத்துல சோறு போடுவாங்க, ஒரு 200 காசு கொடுத்தா கூட்டம் வரும், உட்காருவாங்க, கூட்டம் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் போய் சோத்தை தின்ட்டு கிளம்பிடலாங்கிற மைண்ட் செட்டில் தான் வந்து மக்களை இவங்க கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் இங்கே வந்து நிர்வாகிகள் வரப்போவே தோளில் தண்ணி சுமந்துட்டு வந்தாங்க. உள்ள யாரும் தண்ணி இல்லாமல் அவ்வளோ தண்ணி ஆல்ரெடி வந்து மாநாட்டு ஏற்பாட்டாளர்கள் பண்ணியிருந்தாலும் வந்த நிர்வாகிகளும் தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்தாங்க. இவ்வளோ விஷயம் நடந்துச்சு. இதெல்லாம் வந்து கவர் பண்ணல. சும்மா ஒருத்தர் வந்து அங்கே அவப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறங்காட்டி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பண்ணது வந்து நம்ம அதை பெருசாக எடுத்துக்க முடியாது. அதை கண்டுக்காம விடுறது தான் பெஸ்ட்டு. இப்போது வெற்றிகரமாக மாநாடு முதல் நடத்தி முடிச்சாச்சு. தமிழக வெற்றி கழகத்தோட அடுத்த பிளான் இப்போ என்னவாக போயிட்டுருக்கு? அடுத்த பிளான் விஜய் அண்ணா வந்து மாநாட்டிலே சொல்லியிருந்தார், மக்களை வந்து நேரடியாக சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றார் விஷயம் அவர் தெளிவுபடுத்திட்டாரு. கட்சி ஆரம்பித்து நான் ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயே போகலை, ஆல்ரெடி ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயே போயிட்டு தான் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காரு. இதை தாண்டி நேரடியாக மக்களை போய் சந்திக்க போகிறோம், மக்களுக்கு அந்தந்த பகுதியில் இருக்க பிரச்சனைகள் குறித்தும் அவர் நேரடியாக கள ஆய்வு பண்ணி அதுக்கான தீர்வுகளையும் கொடுக்கறதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. அதுபோக இன்னொரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அடுத்த மாநாடு கோயம்புத்தூரில் நடக்க போகிறதா வந்து ஒரு அறிவிப்பு இருக்குது. அது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் வரும். நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த மாநாடு இதை விட அதாவது நம்ம முதல் மாநாடு எவ்வளோ கூட்டம்னு பார்த்தோம், ரெண்டாவது மாநாடு எவ்வளோ கூட்டம்னு பார்த்தோம், ரெண்டுக்கு இருக்குது அந்த மாஸ் டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. அதை விட இப்போ கோயம்புத்தூரில் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் போலீஸ் இந்த கவர்மெண்ட்னால எவ்வளோ நிர்வாகிகள் வந்த மக்களை வந்து தடுத்து நிறுத்த வைக்கப்பட்ட நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இதே கோயம்புத்தூரில் நடக்கையில் அதை பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டினுடைய தவக நிர்வாகிகளை தாண்டி பக்கத்தில் மாநிலம் கேரளாவிலிருந்தும் விஜய் அண்ணாவுக்காக நிறைய பேர் வருவாங்க. இதை வந்து யாருனாலையும் தடுக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு மாஸ் க்ரௌடிங் இங்கே மதுரையை கம்பேர் பண்ணையில் 2 மடங்கு இருக்கும். அப்படி அடுத்த மாநாட்டில் அதிகமாக தான் இருக்கும் இல்லையா, குறையிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தி தொடர்ந்து பேசுவோம். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி பிரதர்.